ஐயோ ஐயோ! நான் வந்து அது என்னது ஏதோ ஒரு படம் பூவே உனக்காகல இந்த தாத்தா பாடுவார் தெரியுமா? 8 மணிக்கு பாடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பாட்டும் நானே பாவம் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே. ஐயோ! பாட்டான்னு ஊருக்குள்ள ஓடுவாங்க. அது மாரிலாம் நீங்க ஓடக்கூடாது. அந்த மாரிலாம் பாட மாட்டேன் நானு. சிவா அண்ணா கிளம்பிருங்க. சாப்பிட்டாச்சு லக்ஷ்மி சிஸ்டர். அது ஏன் இப்படி மீன் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் எதுக்கு இதிலலாம் போடுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டேன். அதோட அது என்ன எனக்கு பிடிச்சதா போட்டுக்கிட்டு என்னை உசுப்பேத்துறீங்களா? உங்களுக்கு கேட்டம்மா நீங்கள் மீன் சாப்பிட்டீங்களா? இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கேட்டம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அவ்வளோதான் போடணும். கேட்டால் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா என் தம்பி மாதிரி இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிடணும். இந்த மீன்லாம் போடக்கூடாது. அது என் லைவில் போடவே கூடாது. தப்பு தப்பு. எனக்கு பாட்டு கேட்காமல் இருப்பதற்காக. என்னன்னே இப்படி சொல்லிட்டீங்க. ஐயோ ஐயோ! ஆனால் நீங்கள் 3 பேர் தான் என் பாட்டை கிளம்புறேன்றீங்க. என் பாட்டுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம் ஆமாம் ஆரம்பிக்க கிளம்புறீங்களா? கிளம்புங்கள். எங்கே மீட் பண்ணுவோன்னு அங்கே மீட் பண்ணிக்கிறேன். பார்த்திபன் ப்ரோ வணக்கம். சிரிக்கப்படாது. பொது தளத்தில் வந்து என்னன்னா நம்ம இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால இதில் போடக்கூடாது. சாரிப்பா. வெளியில் துணி இருந்துச்சு, மழை தூரிட்டு இருக்கு. சாரி. நீங்கள் பாடினால் மாமாவும் சேர்ந்து பாடுவார். இருவரும் குரலும் அருமையாக இருக்கும். என்ன நாங்கள்லாம் கேட்க முடியாது. ஐயோ கடவுளே. சாரி. இந்த சாப்பாடு வடிச்சிட்டு துணி வெளியில் மழை வந்துச்சு. ஸோ அதனால் வந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன். மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. காற்று அடிக்குது, மழையும் தூருது. என்னண்ணே பார்க்குறீங்க டொயின்னு? பாடலண்ணே. நீங்கள் தான் பாடக்கூடாது சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் பாடினா